अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இந்த அல்சியா சேனலில் பீன்ஸு கேரட் போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்கெட்டில் 5 சாலை முதல் கருவாடு இருக்குது, அது போட்டு ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு. இது உப்பு இருக்காது இந்த கருவாட்டில். இது அவங்க ஆயிலில் தான் பக்குவப்படுத்தி வச்சுருப்பாங்க போல். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும், தான் பீன்ஸ் நல்லா வேகும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றியாச்சுன்னு அன்றைக்கி நம்ம அதிலே வேக வைக்கலாம். அங்கே எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் குறைவாக ஊற்றிருக்கேன். இறக்கும் போது துருவிய தேங்காய் போட்டு இறக்கும். இன்றைக்கி 6 நோன்பு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அரிசி பாயாசம் வந்துச்சு, அரிசி பாயாசம். இது நல்லா வெந்தோடனே துருவிய தேங்காய் பூ போடணும். அப்புறம் கொஞ்சம் நெத்திலி மீன் வாங்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். ரஸ்குத்தூள், எலுமிச்சை சாறு, வத்தல் பொடி, உப்பு பொடி, மஞ்சள் பொடி. ரஸ்குத்தூள் போட்டால் அரிசி மாவு போட வேண்டாம். அரிசி மாவு போடலைன்னா ரஸ்குத்தூள் போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க, நல்லாயிருக்கும். லைட்டாக ரொம்ப முருவ விடக்கூடாது, லைட்டாக வெந்தோடனே எடுத்துடும், ரொம்ப முருவ விடக்கூடாது. பீன்ஸ் ரெடி ஆகிட்டு துருவிய தேங்காய் பூ போட்டுரும். இந்த அடுப்பான வச்சாச்சு. இன்னைக்கு சிம்பிளான ஒரு சாலை மீன் கத்தரிக்காய் போட்டு ஒரு குழம்பு, சுட சுட சோறு, பீன்ஸு கேரட் போட்டு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி மீன் இருக்குல்ல, அது ரொம்ப முருவலாக ஃப்ரை பண்ணக்கூடாது, இந்த பக்குவத்தில் எடுத்துடணும். மீதி அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ வீடியோக்கு வேண்டி கொஞ்சோண்டு பொரித்தேன். இப்படி எல்லாம் இதில் எடுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முருவலாக பொரிக்கக்கூடாது. இன்றைக்கி நல்லெண்ணெயில் எடுத்து நான் பொரிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் இதில் தான் பொரிக்கணும். இதை நம்ம அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ டுடே சமையல் அல்சியா சேனலில் இதுதான் இன்றைக்கி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்கலாம். இது பச்சை கலர் அப்படியே இருக்கும். இந்த பீன்ஸில் நம்ம அடி பிடிக்காமல் வெங்காயம் போட்டு அப்படி வதக்கினா க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும், ஆனால் வெந்திருக்கும். அதே மாதிரி இந்த சாலை முதல் போட்டு இந்த குழம்பு வைக்கும் போது கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் வைங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். கலர் கத்திரிக்காயில் வைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.